மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கிளம்புமா, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு போ. பாத்து நீங்க சேஃபா இருங்க. சீக்கிரமா போ, பாத்து சீக்கிரமா போ. என்னம்மா? தாட்சாயணி, ஏய் ஏய் கௌதம், ஏய் ஏய் எஸ்கே அசஞ்ச சுருகிடுவேன். நகராத. வேணாம் கௌதம். ஏய் சத்தம் வந்துச்சு சாகடிச்சிருவேன். ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இங்க சந்தோஷத்தை நாசம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இலக்கியா, தாட்சாயணி நம்ம குழந்தைய இறக்கம் இல்லாம கொன்னவன், நம்ம கனவை அநியாயமா அழிச்சவன். அவளுக்கு உன் கையால என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடு, எப்படி வேணாலும் தண்டிச்சுக்க. எம்எல்ஏ கை வச்சல உன்னை. ஏய் பாவத்துக்கு வாய் வர பேசுறியா? விடு இலக்கியா. இலக்கியா, இலக்கியா சொல்ல கேளு. ஏய் இலக்கியா, கையெடு. என் குழந்தைய கொன்னுட்டியேடி. ஏய் நகராத. என் வாழ்க்கைய அழிச்சிட்டு என் கனவைய சதைச்சிட்டியேடி. ஏய் என் கௌதமோட ஆசையை நாசமாக்கிட்டியேடி. உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். காப்பாத்துங்க. ஏய் 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 சத்தம் போட்டா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏய் கத்தாத. இந்த வலியவே உன்னால தாங்க முடியலையே. என் குழந்தை இழந்த வலி எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுடி. ஏன் வலிய உன்னால தாங்க முடியுமா? குழந்தைனா என்னன்னு தெரியுமா? வயித்துல கருவ நீ சுமந்திருக்கியா? நம்ம உடம்புக்குள்ள இன்னொரு உயிர் உருவான பரவசத்தை நீ அனுபவிச்சிருக்கியா? நம்ம ரத்தம் ஒரு உருவமா திரண்டு நம்ம வயிற்றுக்குள்ள நெளியறத நீ ரசிச்சிருக்கியா? உனக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் தெரியாது. ஒரு குழந்தை பெத்தாதானே உனக்கு அந்த அருமை புரியும். அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன்டி, ரசிச்சிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா என் சந்தோஷத்தை பாதியிலே பறிச்சிட்டியேடி, பறிச்சிட்டியேடி. தாட்சாயணி, என்ன துடிக்கிறியா? உன் கொலகார பொண்டாட்டி அடிச்சதுக்கே பதறிய? ஒண்ணுமே தெரியாத என் குழந்தைய பறி கொடுத்ததுக்கு நான் எப்படி பதறி இருப்பேன்? கௌதம், பழசெல்லாம் வேண்டாம், விடு. ஏய் உன்னை சொருகிருவேன் பாத்துக்கோ. ஏண்டா என் குழந்தைய கொன்ன? உனக்கு என்னடா அது பாவம் பண்ணுச்சு? கண்ணு முன்னாடி நிக்கிற என்ன விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத என் வாரிசை ஏண்டா சாகடிச்ச? உனக்கு நான் தானடா எதிரி, நான் தானே எதிரி. உனக்கு மோதிரா இருந்தா ஏன் கூட மோதிரா? எதுக்கு எதுக்கு என் ரத்தத்தோட மோதிர? ஏண்டா ஒரு சின்ன உசுர பறி கொடுத்த? முதல்ல நேரடியா மோதி பார்த்த, தோத்துட்ட. அப்புறம் ஜப்பான் கான்ட்ராக்ட்ல மறைஞ்சிருந்து மோதுறேன், அதுலயும் தோத்துட்ட. போர்ஜரி பண்ணி என் வீட்டை புடிங்கி பார்த்த, அதுலயும் தோத்துட்ட. அப்புறம் என் தம்பிய பிரிச்சு என்ன பலவீனப்படுத்தலான்னு பார்த்த, அதுவும் உன்னால முடியல. கடைசில குழந்தை மேலேயே கை வச்சிட்டு ஏண்டா? கோழடா நீ, கோழ. என்கிட்ட நேரா மோத முடியாத கோழ, எதிர்த்து போராட முடியாத ஒரு குழந்தைகிட்ட உன் வீரத்தை காட்டியிருக்க. வெக்கமால உனக்கு? டேய் இப்ப நான் முன்னாடி தானே நிக்கிறேன், உன் முன்னாடி தானே நிக்கிறேன். மோதுரா மோதுரா என்கிட்ட மோத.
டேய், என் வீட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு கண்காணிச்சு மூளையை செலவு பண்ணி சதி பண்றீங்க. அதுக்கு செலவு பண்ற நேரத்துல நேர்மையா போராடி என்ன ஜெயிக்கலாம்லடா. டேய், இந்த சதிக்கு யாரெல்லாம் உடந்த சொல்றா, யாரெல்லாம் உடந்த? அந்த டாக்டர் சிக்கியாச்சு. என்ன யார் யாரெல்லாம் இருக்காங்க? இலக்கியாவோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா சொல்றா. ஏய் ஏய், அங்க என்னடா பார்வை? யாருன்னு சொல்லு. சொல்றா. சொல்லுடா. சொல்லு. சொல்லு. ஏண்டா கௌதமோட முன்னேற்றத்தை உடைக்கலாம்னு நினைச்ச. அதுக்கு தானே ஏன் கர்ப்பத்தை அழிச்ச. ஆனா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லன்னு சொல்ல வச்சிட்டேடா. இதனால உனக்கு என்னடா லாபம்? உனக்கு என்ன லாபம்? நிச்சயமா அந்த லாபம் வேற யாருக்கோ தாண்டா. யாருடா அது? யார் அது? அந்த அஞ்சலி தான் உன் கூட்டாளியா? சொல்லுடா, அந்த அஞ்சலி தான் உன் கூட்டாளியா? யார் உதவியும் இல்லாம உங்களால செஞ்சிருக்கவே முடியாது. என் கருவை எப்படி அழிச்ச? எனக்கு தெரியாம எப்படி நடந்துச்சு? சொல்லுங்க, சொல்லுங்க. சீ. டேய், ஜெயிக்கிறதுக்கு எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ண நான் பொறுத்துக்கிட்டேன். எப்போ என் குழந்தை உயிரை பறிக்கிற அளவுக்கு போனீங்க, நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் உண்டு, என் பிசினஸ் உண்டு, நான் பாட்டுக்கு என் பாதையில போயிட்டு இருந்தேன். சீண்டி பார்த்துட்டல. சந்தோஷமா இருந்த என் இலக்கியாவை அழ வச்சிட்டல. எஸ்எஸ்கே, இன்னையில இருந்து உன் அழிவு ஆரம்பிச்சிருச்சு. எழுதி வச்சுக்கோ. எண்ணி 100 நாளைக்குள்ள உன் பிசினஸை காலி பண்ணி உன் பணத்திமுறை அழிச்சு அதிகாரத்தை நாசமாக்கி உன் கம்பெனியை முடக்கி உன்னை இண்டஸ்ட்ரியை விட்டு ஓட விட்டு உன்னை நடுத்துல பிச்சை எடுக்கோட்டி என் காலில் விட வைப்பேன்டா. இது நடக்கலனா என் பேரு கௌதம் வெங்கட்ராமன் இல்லடா. நான் அடிச்சு ஓட விடுறேன். வாயில போலாம். டேய் நில்றா. என்னது, எங்களை அடிக்க போறியா? உன் காலில் விழ வைக்க போறியா? டேய், எங்களை காலி பண்றதுக்கு நீ இல்லடா, உங்க அப்பனே வந்தாலும் முடியாது. எஸ்எஸ்கேன்னா தி கிரேட் பிசினஸ் மேன் எஸ்எஸ்கே. என்னையும் தாட்சாணியும் மன்னிப்பு கேட்க வச்சு அவமானப்படுத்தி உங்க வீட்டுல இருந்து துரத்தனல்ல, அதுக்கான ரிவெஞ்ச் தான்டா இது. உங்களை அழிக்கிறதுக்கான ட்ரெய்லர் தான் உங்க குழந்தையோட அழிவு. அத புரிஞ்சுக்கோங்க. ஹேய், நீங்க 2 பேரும் இப்படி கதறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 2 பேரையும் அழ வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதான் எங்களோட வெற்றி. உங்க 2 பேரையும் இந்த கோலத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி உங்க வாழ்க்கை, உங்க பிசினஸ், இந்த ரெண்டுமே கூடிய சீக்கிரம் எங்களால அழிய போகுது. அழிய வைக்கிறோம்டா. அதையும் பார்க்கலாம். என் கருவை கழிச்ச உங்க 2 பேரையும் கரு இருக்காம விட மாட்டேன். தாட்சாயணி, உனக்கு ஒரு குழந்தை உருவாகி அது அழிஞ்சு போயிருந்தா என் அழுகையோட வலி உனக்கு புரிஞ்சிருக்கோண்டி. அது எப்படிப்பட்ட வலின்னு உனக்கு புரிய வைப்பேன். என்ன அடிச்சிருந்தா கூட நான் தாங்கி இருப்பேன். ஆனா என் வயித்துல அடிச்சிருக்க. என் வயித்துல இருந்த குழந்தைய அழிச்சிட்ட. இதுக்கான தண்டனையை நீங்க 2 பேரும் அனுபவிச்சே ஆவீங்க. சவால் இது. வாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.